योगीराम शरद कुमार जयकुर राया भगवान पादங்களை தொட்டு சரணடைந்து அவர் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்திப்போம். பகவானின் ஆராதனை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இன்று காலை யாகங்கள் முடிந்து அபிஷேகம் முடிந்து அலங்காரம் இப்பொழுது நடைபெறுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் தீபாராதனை நடைபெறும். அதன் பிறகு பக்தர்களுக்கு வெளியே பிரசாதம் வழங்கப்படும். இச்சமயத்தில் அருள் பிரசாதமாக பக்தி பிரசாதமாக பக்தி பாடல்களாக நமது காணிமடம் தபஸ்ரீ பொன் காமராஜ் அவர்களால் இப்பொழுது ரம்யம் பஜன்ஸ் குழுவினரால் பக்தி பெருக்குடன் பக்தி அருள் நடைபெற இருக்கிறது. நான் பொன் காமராஜ் அவர்களை அறிமுகப்படுத்தினால் சிறுபொழுது அல்லோ என்னை பயிற்சிக்காரன் என்றுதான் நினைத்தார்கள். அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. அவர் யோகியின் பக்தர்கள் என்றால் பொன் காமராஜ் அவர்களை அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால் பொன் காமராஜரையும் அனைவரும் அறிவார்கள். பொன் காமராஜர் அவர்களுக்கும் இங்குள்ள அனைவரும் தெரியும். ஆனால் அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. அவர் பகவான் அருள் பெற்றவர். ஓரிரு வார்த்தைகள் மட்டும் என்னவென்றால் அவரை பகவான் தடுத்து ஆட்கொண்டார். அவர் சிறந்த வழக்கறிஞராக தொழில் செய்து கொண்டிருக்கும் போது பகவான் தடுத்து ஆட்கொண்டு அவர் உடலை குணமாக்கி உயிர் பிச்சை அளித்து அவருடைய சேவைக்காக ஆட்கொண்டு காணிமடத்தில் கோயில் எடுத்து பகவான் சேவையை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பகவான் அருள் என்றென்றும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்துக் கொள்வோம். அவருடன் அக்குழுவினர்கள் ஜி ரங்காச்சாரி அவர்கள் மிருதங்கம் வாசித்துள்ளார். திரு ஆர் முன்னப்பன் அவர்கள் தபாலாவும், திரு ராஜன் அவர்கள் தபாலாவும், கண்ணாங்கன் அவர்கள் ஹார்மோனியமும், முத்துக்குமார் அவர்கள் தவிலும், திரு பொன் காமராஜ் அவர்களுடன் இணைந்து பாடுபவர்களாக டி மசானமுத்து அவர்கள், ஆர் ஏ சுனில் அவர்கள், பி சின்னால் அவர்கள், எம் ஐயப்பன் அவர்கள், சி ஜெகன் அவர்கள், கே சவுந்தரபாண்டியன் அவர்கள், கே ஜெகநாதன் அவர்கள், எம் மணி அவர்கள் கூட இருந்து அவருடன் பஜனை பாடல்களை உடன் பாடப்படுகிறார்கள். அவர்கள் நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்படுகிறது. அவர் பஜனை கேட்டு நாம் எல்லோரும் பகவான் அருளை பெறுவோம். பகவானும் அவர்களுக்கும் அவர் குழுவினருக்கும் அருளை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் நிறைய மகான்கள் கூறியிருக்கிறார்கள், சாதாரணமாகவே பகவான் அருள் எப்பொழுதும் எல்லோருக்கும் எங்கும் உண்மையான பக்தி இருந்தால் கிடைக்கும் என்று. நம் பகவான் கூறியிருக்கிறார், பக்தர்கள் மட்டுமல்ல பகவான் நினைத்தால்தான் இந்த ஆசிரமத்து உள்ளேயே வர முடியும் என்று. அது மாதிரி ஆசிரமத்தில் நுழைந்தால் எவரும் வெறும் கையுடன் செல்ல மாட்டார்கள். உண்மையான பக்தி இருந்தால், உண்மையான சரணாகதம் இருந்தால், உண்மையாக நம்முடைய பிரேயஸ் இருந்தால், இந்த பிச்சைக்காரன் மறந்துவிட்டாலும் என் தந்தையை மறக்க மாட்டார்கள், அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்கள் வெறும் கையோடு செல்ல மாட்டார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஃபெய்த் இஸ் கிரேட்டர் தன் காட் என்று கூறியிருக்கிறார்கள். அதுவும் திருப்பி திருப்பி 100 பங்கு அன்அடக்டட் அப்சல்யூட் ஃபெய்த் என்று கூறியிருக்கிறார். நம்பிக்கை தான் முக்கியம். பகவானின் நம்பிக்கையுடன் வழிபட்டால் நிச்சயம் நம் எண்ணங்கள் நிறைவேறும் முன்னால் நம் நினைக்கும் எண்ணங்கள் முடிவதற்குள்ளாக அந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை முடிச்சு கொடுக்கிறார் பகவான். அத்தகைய அருள். அதுவும் இந்த மாதிரி சமயத்துல
சாதாரணமே அது மாதிரி அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. இது மாதிரி ஜெயந்தி, ஆராதனை, கும்பாபிஷேகம் இது மாதிரி எல்லாம் அவர்களுக்கு வாரி வழங்கணும் ரொம்ப ஆவலா இருப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு அருகதை இருக்கா, நம்ம பெரிய அளவுக்கு கொண்டு வந்துருக்கோம்னு தெரியாது. அதனால பகவான் கூட அந்த அப்போ சுவாதமிடம் தரான் அன்னைக்கு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் யோகி ராம் சொல்றான் என்ற நாமம் விண்ணை பிளந்தது. அப்ப பகவான் ஒரு ஆர்மி ஆபீசர் மாதிரி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் விறுவிறுன்னு 2 கையும் காலையும் அசிச்சு வேக வேகமா 2 கையும் வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தையும் மறைச்சு அந்த அளவுக்கு கடைசியா பகவான் மெசேஜ் கொடுக்கணும்னா ஹாப்பி பர்த்டே டு ஆல் ஆஃப் யூ என்று பாருங்க. அவருடைய பிறந்த நாள் என்றாலும் எல்லோருக்கும் பிறந்த நாள் தான். அதனால எல்லோருடன் ஒன்று இருக்கிறார் என்ற அர்த்தம். அதனால மகான்களா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சமயத்துல ஆராதனை போன்ற சமயத்துல அவர்கள் அருள் வெள்ளம் யார் யாருக்கும் கொடுக்க போறோம் காத்துட்டு இருப்பாங்க. நீங்க எடுத்துக்க முடியாது. நம்ம பகவான் சரண் தான் போயிட்டோம். நம்ம கொஞ்சமா கேட்டுருவோம்னு அந்த அளவுக்கு நம்ம அள்ளி போக முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அருள் வாரி வாங்க காத்துருப்பாங்க. நமக்கு தான் அந்த அளவுக்கு அருள். அது மாதிரி சமயத்துல நாங்க பகவான் நம்பிக்கை வச்சு பகவான் சரணம் அனுப்பிட்டா நமக்கு வேணும். வழக்கமான நாளோட இது மாதிரி ஆராதனை நாள்ல அவனோட அருள் பிரவாகம் அருள் வெள்ளம் அந்த அளவுக்கு இருக்குமா. கொடுக்குறேன்னு காத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி பகவானே நேரையே சொல்லியிருக்காரு, இந்த பிச்சைக்காரனோட பாடி போனதுக்கு அப்புறம் ஆல் பர்வேடிங் சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலயும் இருக்கேன், எங்கேயும் இருக்கேன், எப்போ இருக்கேன். பட்டர்ஃபிளை எல்லாம் காமிச்சிருக்காரு. அதனால நம்ம நேற்று கூட பார்த்தோம், ஒவ்வொரு வேலையும் சரி ஒவ்வொரு இருக்கிறப்போ பட்டர்ஃபிளை பறந்துருக்கேன். ஈவன் நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாள் காணிமரம் போயிருக்கிறப்ப கூட சுத்திட்டு போச்சு. இப்ப கூட சுத்திட்டு போயிட்டாங்க பார்த்தாரு. அதே மாதிரி நேற்று ஒருத்தர் ராஜு சுலைமான் பேசுறப்போ பட்டர்ஃபிளை இங்க வந்தது. எல்லாம் நிறைய பக்தர்கள் கண்கூட நிறைய ஒவ்வொரு இதையும் அப்ரூவ் பண்றாங்க. இங்கேயே இருந்து நிறைய வாட்டி பக்தர்கள் கலந்து கூட கேட்கிறார். நேற்று கூட இருந்தாரு. இந்த மாதிரி காணவரம் சென்றிருக்கிற போது என்னுடைய சகோதரர் நீதியரசர் பேசுறப்போ தமிழகத்திலையும் எல்லாம் கண்கூட பார்த்தாங்க. அவர் பேசுறப்போ உட்காந்த வேஸ்ட்ல ரொம்ப நாள், அதுக்கப்புறம் கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்து அங்க அப்ரூவ் பண்ணியிருந்து. அதே மாதிரி நானும் பொன்காமராஜ் அவர்களும் கன்னியாகுமரியிலிருந்து காணிமரம் போறப்போ பேசிக்கொண்டே தான் வந்த பட்டர்ஃபிளைய. எங்க வேனுக்கு முன்னால 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பட்டர்ஃபிளை போச்சு. ஆனா அவர் காணிமரத்தோட நுழைஞ்சோடனே வழக்கமா ஒரு மாதிரி பிரவுன் பட்டர்ஃபிளை தான் வரும். அந்த பட்டர்ஃபிளை கோவில பிரச்சனை பண்றப்போ அதுக்கப்புறம் பின்னால் அந்த கர்ப்ப கிரகத்துல நின்னுது. மறுநாள் காலையில காணிமரத்துக்கு கிளம்புற வரைக்கும் அதே இடத்துல தான் இருந்து நாங்க பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பார் பகவான். ஒவ்வொன்றையும் அவர் கண்காணிப்பில் தான் ஒவ்வொன்றும் நடைபெறுகிறது. ஆனால் அவனன்றி ஒரு